Hi and hello friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்துட்டு நம்மளோட ஈவினிங் டைம் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு ஈவினிங் டைமில் என்னெல்லாம் வேலை பண்ணுறோம், நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன குக் பண்ணுறேன் நைட்டுக்கு அப்படின்னு தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்மளோட ஒர்க் என்னன்னு பார்க்கலாம். இப்போ காஃபி ரெடி ஆயிடுச்சு. காஃபி குடிச்சிட்டு வந்துட்டு நம்மளோட ஒர்க் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி நைட்டுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க எப்படி நான் வந்து என் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். காஃபி குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் துணி மடிக்கிற வேலை இருந்துச்சு. அதை தான் நான் இப்போ கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். துணியெல்லாம் மடித்து வச்சதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம நைட் டின்னர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். துணியெல்லாம் மடித்து எடுத்து வச்சதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து சப்பாத்தி மாவு பிசைய போகிறேன். நான் வந்துட்டு ஈவினிங் வந்து 5 o'clockலாம் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருவேன். ஏன்னா வந்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு வந்து ரொம்ப நேரம் ஊறினா தான் சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. உங்களுக்கு வந்துட்டு சப்பாத்தி மாவு பிசையும் போது சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி வந்து நல்லா பிசைஞ்சிருங்க. சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் சப்பாத்தி பிசையும் போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா நல்லா அழுத்தி பிசையணும். அப்படி நல்லா பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நீங்கள் வந்து டச் பண்ணும்போது அந்த சாஃப்டாக இருக்கணும் மாவு. அந்தளவுக்கு வந்துட்டு நீங்கள் நல்லா சப்பாத்தி மாவு பிசைஞ்சிடணும். நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு அதுக்கு அழுத்தம் கொடுத்து பிசைகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட சப்பாத்தி வந்துட்டு சாஃப்டாக இருக்கும். ரெண்டாவது சப்பாத்தி மாவு ரொம்ப நேரம் ஊறணும். அப்போ தான் சப்பாத்தியும் சாஃப்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைஞ்சாச்சு. நம்ம வந்து இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஓரமாக. நெக்ஸ்ட் வந்து பட்டர் மசாலாவுக்கு நான் வந்து வெங்காயம் கட் பண்ணுறேன். வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 3 வெங்காயம் எடுத்துக்கிறேன். 4 பேர்த்துக்கு வந்துட்டு நீங்கள் 3 வெங்காயம் எடுத்து கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் செய்கிறது இப்போ வந்துட்டு 4 பேர்த்துக்கு ஆன அளவு. இந்த 4 பேர்த்துக்கு செய்யணுன்னா நீங்கள் இதே அளவு கூட அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நான் தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து குக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையோ அதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா வந்து அப்போ தான் நம்ம வந்து எதையும் கருக விட்ற மாட்டோம், எதையும் மறந்துடவும் மாட்டோம். சமையல் செய்யும்போது நீங்கள் வந்துட்டு இப்போ வெங்காயம் வதக்கிட்டே தக்காளி கட் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு வெங்காயம் வந்து கருகிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு நிறையா இருக்குது. அப்புறம் வந்து டிஷ்ஷோட டேஸ்ட்டே மாறிடும். ஸோ அதனால் வந்துட்டு எல்லாத்தையும் ரெடியாக கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் எதுவுமே சமைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேனை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு நான் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 2 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு க்யூப் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதில் நான் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து சின்ன சைஸில் ஒரு 3 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ப்ரௌனாக வந்துட்டு வதங்கணும். அந்த வெங்காயத்தோட ஸ்வீட் டேஸ்ட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நல்லா வரணும். அப்போ தான் வந்துட்டு மசாலா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் பட்டர் மசாலானா கொஞ்சம் ஸ்வீட் இருக்கணும் இல்லைங்களா? அந்த ஸ்வீட் வந்து வெங்காயத்துலேருந்தும் நமக்கு கிடைக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு வெங்காயத்தை வந்துட்டு நல்லா ப்ரௌனாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம தக்காளி சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்துட்டு கொலையாக வதக்கிக்கோங்க. ரெண்டாவது வந்து நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு டேஸ்ட் கொடுக்கும். தக்காளி வந்துட்டு வதங்கிறதுக்குள்ளார வந்து நம்ம முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கேன், அதை வந்து அரைச்சிக்கலாம். தக்காளி வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சு வதங்க விட்டுறலாம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ஒரு 10 முந்திரி பருப்புக்கு பக்கமாக ஊற வச்சுருக்கேன். இந்த முந்திரி பருப்பை அரைச்சி வந்துட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஏன் வந்து நம்ம அரைச்சி சேர்க்குறோம் அப்படின்னா வந்து இந்த டிஷ்க்கு வந்துட்டு ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும், திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக வந்துட்டு நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து தேங்காய் பால் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 3 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு 2 டீஸ்பூன். இது சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு நல்லா கொதிச்சு வரட்டும்.
அது வரைக்கும் நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். நான் சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் வந்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறேன். ஏன்னா வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் இல்லைங்களா, அதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு நிற்குது. இப்போ வந்துட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் உள்ளர. இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீர் வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டாவது வந்துட்டு இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே நீங்கள் உப்பு போட்டிருக்கணும். நான் வந்துட்டு அது வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்துட்டு மறந்துட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுவும் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரை வந்து அதில் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு பன்னீர் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து அதிகமாக பன்னீர் சாப்பிட மாட்டோம் நாங்கள். அதனால உங்களுக்கு வேணால் நீங்கள் நிறையா பன்னீர் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் மேலே வந்துட்டு நீங்கள் கஸ்தூரி மேத்தி இருக்குல்ல, அதை வந்து மேலே போட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்தினா வேறு எதுவும் இல்லை, காஞ்ச வெந்தய இலை தான் வந்துட்டு கஸ்தூரி மேத்தி. வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரை தான் வந்துட்டு கஸ்தூரி மேத்தி. அதை நீங்கள் வந்து மேலே தூக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து பால் ஏடு சேர்த்துக்கலாம். இல்லாட்டி ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா என்ன திக்காக இருக்கும், க்ரீமியாக இருக்கும். இல்லை உங்ககிட்ட வந்து அந்த இது இல்லை, க்ரீம் இல்லை அப்படின்னா வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து பாலாடை சேர்த்திங்கன்னா அந்த ரிச் டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்பாத்தி வந்துட்டு நான் தேய்க்கிறேன். நான் வந்துட்டு ஃபோல்டு பண்ணி தான் தேய்ப்பேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரவுண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி தான் நான் சப்பாத்தி போடுவேன். இன்னொரு டைம் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு சப்பாத்தி ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து தேய்ச்சதுக்கப்புறமா வந்துட்டு மேலே நீங்கள் வந்து மாவு போடலாம், அப்படி இல்லைன்னா எண்ணெய் போடலாம். எண்ணெய் போட்டிங்கன்னா நல்லா லேயர் கொடுக்கும். மாவு போட்டிங்கன்னா அந்தளவுக்கு லேயர் கொடுக்காது. பட் ஆனால் நம்ம இன்றைக்கி மாவு தான் போடுறேன், நான் வந்து எண்ணெய் சேர்க்கல அதிகமாக. ஆனால் எண்ணெய் போட்டிங்க அப்படின்னா லேயர் கொடுக்கும். லேயர் வந்து நல்ல லேயராக அப்படியே இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். இது வந்து அப்படியே வந்துட்டு லேயர் ஒட்டிக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த நம்ம வந்து உருட்டி வச்சதை வந்துட்டு அந்த சப்பாத்திக்கு உருட்டி வச்சதை கல்லில் போட்டு எடுத்துடலாம். நீங்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு நெய் வந்து சப்பாத்திக்கு விட்டிங்கன்னா சப்பாத்தி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வேணால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கல்லெண்ணெய் வந்து விட்டு பாருங்கள், சப்பாத்தி டேஸ்ட் இருக்கும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்பாத்தி எப்படி உப்பி வருதுன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம இதே மாதிரியே எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம் கல்லில். சப்பாத்தி வந்துட்டு நீங்கள் போடும்போது கல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் சப்பாத்தி போடுங்க. ரெண்டாவது வந்துட்டு 2 பக்கமாக லைட்டாக இதானதுக்கப்புறமா வந்து நீங்கள் எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா சப்பாத்தி உப்பி வரும். சப்பாத்தி போடும்போது அப்படியே அழுத்தி அழுத்தி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா உப்பி வரும் சப்பாத்தி. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் இன்னொரு சப்பாத்தியும் போடுறேன். எண்ணெய் வந்துட்டு மேலே வந்து லைட்டாக விட்டதுக்கப்புறமா 2 பக்கட்டும் நல்லா திருப்பி விட்டுக்குங்க. சப்பாத்தி வந்து உங்களுக்கு நல்லா உப்பி வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா வந்து சப்பாத்தி வந்து திக்காகவும் உருட்டலாம். திக்காக உருட்டினீங்கனாலும் நல்லா உப்பி வரும். லைட்டாக உருட்டினீங்கன்னா அந்தளவுக்கு சப்பாத்தி வந்து உப்பி வராது. ஆனால் வந்து திக்காக உருட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சப்பாத்தி உப்பி வரும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு எல்லா சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் ஃபுல்லாக டாய்ஸாக இருக்குது. அதை வந்துட்டு நான் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி வீடெல்லாம் வந்துட்டு நல்லா கூட்டி பெருக்கி எடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு தான் சாப்பிட்ணும். எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி வந்து டாய்ஸ்லாம் நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து குழந்தைங்களே எடுத்து வைக்க சொல்லி பழக்குங்க. நான் மோஸ்ட்லி வந்து சொல்லுவேன், பட் ஆனால் சில சமயம் கேட்க மாட்டாங்க இல்லைங்களா, அதனால நம்மளே எடுத்து வச்சிடுறது. அவங்கக்கிட்ட சொல்கிற நேரம் நம்மளே எடுத்து வச்சிடலாம்ல, அதனால் வந்துட்டு நான் மோஸ்ட்லி தம்பி தான் எடுத்து வைக்க சொல்லுவேன். எனக்காவது ஒரு நாள் தான் நான் எடுத்து வைப்பேன்.
பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கங்கே க்ளே இருந்துச்சு, அதை தான் இப்போ நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லா டைஸும் எடுத்து வச்சதுக்கப்புறமா வந்துட்டு வீடு கூட்டணும். வீடு கூட்டினதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சாப்பிட்லாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வீடும் கூட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் சாப்பிட போகிறேன். 2 சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்துட்டு டேஸ்ட் வந்து நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, அதனால நான் சொல்கிறேன். பட்டர் மசாலா சப்பாத்திக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் இது. சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம சாப்பிட்றலாம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வந்துட்டு பாத்திரம் கழுவுற வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்படியே போய் தூங்க போகிறேன். இன்றைக்கி விலாக் வந்துட்டு இதோட முடியுது. நெக்ஸ்ட் ஒரு விலாகில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.